வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இந்த வீக் மார்க்கெட் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு குட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஹாலிடேவா இருக்க போகுது. ஸோ வீக்கெண்ட் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. மார்னிங் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்த நிப்டி 50 ஒரு சில பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்ல கிடைச்சதுனால கண்டினியூஸா வந்து அப்சைடு மூவ் ஆகி 1.77% வந்து நிப்டி பாசிட்டிவா கம்ப்ளீட் ஆகுது. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 23,298 பாயிண்ட்டுக்கு 23,872 பாயிண்ட்டுக்கு நடுவில் ட்ரேட் ஆகி ஃபைனலா 23,851 பாயிண்ட் லெவல்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 1.77%க்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து நியர்லி 2%க்கு பக்கமா இருக்கு. 2.21%. இன்னைக்கு மார்க்கெட்ல இண்டெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிப்டி பேங்க் தான் வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு நிப்டி 50 விட. நிப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 0.23. இன்னைக்கு நிப்டில நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 0.52% வந்து பாசிட்டிவா கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்ததுனால நிப்டி 50ல ஒரு ஹெவியான வெயிட்டேஜ் 4/1ல இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா நிப்டியும் வந்து ஒரு நல்ல ரன்-அப் கொடுத்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாப் கெய்னர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராக் பண்ற ஸ்டாக்ஸ்ல வந்து ஐசிஐசி பேங்க், பாரதி ஏர்டெல், ஏபிபி இந்தியா இது எல்லாமே வந்து நியர்லி 5%க்கு பக்கமா வந்து ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன் இன்னைக்கு கொடுத்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூ 52 வீக் ஹைன்ற லெவல்ல ரீச் பண்ண ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் இருக்கு, ஐசிஐசி பேங்க் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆல் டைம் ஹை இன்னைக்கு மார்க்கெட்ல கிரியேட் பண்ணிருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் தான். அதர்வைஸ் மார்க்கெட்ல இப்ப 2 டேஸா பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. நியர்லி ஒரு 10,000 கோடிக்கு பக்கமா இந்த 2 நாள் மார்க்கெட்ல வந்து நம்ம நிப்டி 50லயும் சரி நம்மளுடைய அதர் இண்டெக்ஸஸ்லயும் வந்து எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து மார்க்கெட் வந்து இமீடியட்டா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு. இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹெவியா இருந்ததுனால நம்ம மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவா மேல போயிருக்கு. நீ வரப்போற வாரத்துல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் குளோபல் சிச்சுவேஷன் இது எப்படி இருக்கு, எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு, வரப்போற வீக்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர்றதுனால இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவா இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ருபியும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தனா இருக்கு. 87க்கு போனது இப்ப நியர்லி 85.40 இருக்கு. நேற்று 85.70 இருந்தது, இன்னைக்கு 40 மாறி இருக்கு. ஏன்னா எஃப்ஐயோட இன்ஃப்ளோ ஜாஸ்தி உள்ள வர வேல்யூ நம்மளோட ருபியோட வேல்யூ கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே தான் இருக்கு. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற லெவல்ல பிஇ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் 20க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருந்த பிஇ இப்ப வந்து 21க்கு மேல போயிருக்கு. இதுக்கு இந்த வீக்ல நடந்த மார்க்கெட் ஹைக்கு தான் மெயினான ரீசனா இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிளக்சுவேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்க வேண்டியது இருக்குது. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம ஸ்டார்டிங்லயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸலண்டான ரன்-அப் கொடுத்திருக்கு. பர்டிகுலரா ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ, கோட்டாக் பேங்க் இது எல்லாமே வந்து 5%க்கு மேல ஒரு ரன்-அப் கொடுத்து நியூ 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. சோ இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் பத்தி இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து நம்ம அதோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாதப்ப நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். சோ அதோட பலன் எல்லாமே இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம ஹோல்டிங்ஸ் வந்து ஹெவியாவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த வகையில இப்ப மார்க்கெட் ஹைக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கு இருக்கிற டாரிஃப்ல இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபேவரா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா வந்து யுஎஸ்க்கும் சைனாவுக்கு இருக்கிற ட்ரேட் வார் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால அதர் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் ஆக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற வகையினால பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹைல போயிட்டே இருக்கு. ஓரளவுக்கு இப்ப குவாலிட்டியான கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல கிடைக்குது. ஒரு சில கம்பெனிஸை தவிர மேக்சிமம் கம்பெனிஸ் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல கிடைக்கிறதுனால ஹெவியா எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்ப உள்ள வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். பேங்கிங் செக்டர் வந்து இந்த 2-3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதப்ப கூட நம்ம இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். பர்டிகுலரா இந்த நிப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் கோட்டாக் ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், ஐசிஐசி பேங்க் ஆகட்டும், HDFC பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதுல வந்து இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னோட ஹோல்டிங்ஸ்லயும் இந்த 5 பேங்க்குமே இருக்குது. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப IndusInd பேங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாஸ்ல தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து 800-900 லெவல்ல தான் இதை வந்து அக்குமுலேட் பண்ணி என்னோட ஆவரேஜ் பிரைஸ் இருக்குது. அதனால இப்ப IndusInd பேங்க் நடந்த ப்ராப்ளத்துல இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. வரப்போற நாட்கள்ல இதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவா மாறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பாசிட்டிவ் சைன் இப்ப மார்க்கெட்ல தெரியுது. ஆனா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கோட்டக்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸே இல்லாம லாஸ்ட் 5 இயர்ஸா இருந்த அந்த 1700-600 அந்த லெவல்லே இருந்த ஸ்டாக் இப்ப 2100 ரூபாய்க்கு மேல போனது ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்குது. ஐசிசி பேங்க்கும் அதே மாதிரி 1400 ரூபாய்க்கு மேல ஒரு நல்ல ரன்னப்பை கொடுத்துருக்கு. HDFC வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணது ஆக்சிஸ் பேங்கோட சரி. IndusInd பேங்க் ஒண்ணுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நெகட்டிவா போயிருக்கு. அதர்வைஸ் கூடிய என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது என்னோட ஆவரேஜ் பிரைஸ்க்கு மேல போகுது அப்படின்னா IndusInd பேங்க்ல இருந்து என்ன எக்ஸிட் ஆகலான்ட்டு இருக்கிறேன். எதனால பாத்தீங்க அப்படின்னா IndusInd பேங்க் இது வந்து ஒரு டைம் இல்ல, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. கண்டினியூஸா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேங்கா இருந்தாலும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் கண்டிப்பா வந்துகிட்டே தான் இருக்கு. என்னோட ஆவரேஜ் பிரைஸுக்கு மேல போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த டைமை யூஸ் பண்ணி நான் IndusInd பேங்க்ல இருந்து எக்ஸிட் ஆவேன். ஆனா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐசிசி பேங்க், HDFC பேங்க், கோட்டாக், ஆக்சிஸ் இதுல வந்து கண்டினியூவா வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன். ஐசிசி பேங்க்ல வந்து ஸ்டார்டிங்லயே ஒரு நல்ல பிரைஸ்ல கிடைச்சதுனால இப்போ ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதர்வைஸ் நம்ம லார்ஜ் கேப் இல்லாம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கூட பேங்க் நிப்டி வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. ஆனா இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கிற பேங்க்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்னை கொடுக்கல. சவுத் இந்தியன் பேங்க் ஆகட்டும், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்காம தான் இருக்கு. இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து லார்ஜ் கேப் பேங்க்ஸ் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இந்த பேங்க்ஸும் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகிறது லார்ஜ் கேப் கம்பெனிஸா தான் இருக்கும். அந்த வகையில லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ஒரு நல்ல ரேலியை கொடுத்திருக்கு. கூடிய சீக்கிரம் சவுத் இந்தியன் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இதோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த பேங்க்ஸுமே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பேங்கை வச்சிருக்கிறவங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதோட என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து இந்த பேங்க்ஸ் எதுவுமே கிடையாது. ஒருவேளை மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இந்த 2 பேங்கை தவிர ரிமைனிங் பேங்க்ஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் கொஞ்சம் ஃபியூச்சர் growth இருக்கிற பேங்க்ஸ் தான், நல்ல ஒரு பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கிற பேங்க்ஸ் தான். இந்த 2 பேங்கை தவிர ரிமைனிங் இருக்கிற பேங்க்ஸ்ல வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான லார்ஜ் கேப் பேங்க்ஸே வந்து நல்ல ஒரு பிரைஸ்ல கிடைக்கிறப்ப இந்த மாதிரி பேங்க்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் பேங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. லார்ஜ் கேப் பேங்க் உங்களோட ஹோல்டிங்ஸ்ல ஹெவியா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் மட்டும் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ரிமைனிங் பேங்கை நீங்க நல்லா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதோட ஃபியூச்சர் growth எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பேங்கிங் செக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செக்டர், அதனால கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா. இந்த டாரிஃப் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிற கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஆனா பேங்கிங் செக்டருக்கு பெரிய வகையில் ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்ப பேங்கிங் செக்டர் வந்து ரீசென்ட் டைம்ல வந்து இந்த ரேலியை கொடுக்கறதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா டாரிஃப்ல இது பெரிய வகையில பாதிக்கப்பட போறது இல்ல. இப்ப வரப்போற கேலண்டர் இயர்ல RBIயோட ரேட் கட் இருக்கிறது ஒரு மெயினான ரீசனா பாக்குறோம். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டருக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மெயினான 3 ரீசன்னால தான் பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரை வச்சு இப்ப நிப்டி வந்து பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகுது. இப்ப நிப்டி ரைஸ் பண்றதே வந்து மேக்ஸிமம் வந்து பேங்கிங் செக்டரை வச்சு தான் பாசிட்டிவா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. சோ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸா நம்ம நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். குவாலிட்டியான கம்பெனிஸ்ல நீங்க கண்டினியூவா வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இது நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.